யூஎஸ் போன வீடியோவில் ஹெல்னா அவங்க அம்மாவை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். சந்தோஷப்பட்ட ஹெல்னா, நீங்கள் எப்படி இங்கே திடீர்னு அப்படின்னு ஹெல்னா கேட்குறாங்க. இதை கேட்ட ஹெல்னா அம்மா, நீ திடீர்னு ஒரு இந்திய அரசனை காதலிச்ச, அதாவது மலைக்கேது, அதுக்கப்புறம் திடீர்னு சந்திரனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்படி நீ திடீர்னு செய்யறப்ப நான் திடீர்னு இந்த இடத்துக்கு வரக்கூடாதா? இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பார்க்குறியா? என் மகளை பற்றி எனக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கும்ல. என்னோட உழைவாளிகள் மூலியமா உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இதெல்லாம் விடு. உன்னோட திருமணத்துல நான் கலந்துக்க முடியாம போச்சு. இப்போ உனக்கு பரிசு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்னாவுக்காக ஒரு தோடு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த தோடை ஹெல்னாவுக்கு மாட்டி விடுறும் போது ஹெல்னா வெளியில கத்துற நேரத்துல வேதனையா இருக்குதா? பெண்களோட தலையெழுத்தே இப்படிதான். ஆண்களுக்காக நம்ம அழகா இருக்கணும்னு நம்மளை வேதனைப்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னோட வேதனையை நீ சிந்திச்சு பாரு. என்னோட மகளுக்கு திருமணம் நடக்கிற போது நான் கலந்து கொள்ள முடியல. ஆனா என்னோட மகளோட சக்களத்தியோட திருமணத்தை கலந்துக்க நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு உறுதி போட்டாங்க. இதை கேட்ட ஹெல்னாவும், நான் உங்களோட புதல்வி எது செஞ்சாலும் நான் யோசிச்சுதான் செய்வேன். ஏன்னா சந்திரா இப்ப நந்தினிய அடியோட வெறுக்கிறான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஹெல்னாவோட அம்மாவும், வெறுப்புக்கும் விருப்புக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். இரண்டுமே இதயத்துக்கு அருகாமையில தான் இருக்கு. எந்த ஒரு மலைக்கேதுவை நீ விரும்பினியோ அவனை நீ ஒரு நொடியிலேயே வெறுக்க ஆரம்பிச்சிட்ட. அதே போல சந்திராவுக்கு நந்தினி மேல ஒரே நொடியில வெறுப்புல இருந்து விருப்பத்துக்கு மாறாதா அப்படின்னு ஹெல்னாவோட அம்மா சொன்ன உடனே இதை கேட்ட ஹெல்னா ஷாக்காயி, என்ன சொல்றீங்கம்மா அப்படிங்கிறாங்க. இந்த திருமணம் உன்னோட வாழ்க்கையில தவறா போயிடக்கூடாதுங்கிறேன் அப்படிங்கிறாங்க. சதுரங்க விளையாட்டுல நீ சுலபமா வென்றலாம், ஏன்னா அறிவை உபயோகப்படுத்துற. ஆனா இந்த உறவுகள் விளையாட்டுல நீ மனதை பயன்படுத்துற. அதனால இங்க எப்படி மாறும்னு தெரியாது. அதனால எந்த மனம் யார்கிட்ட விருப்புல இருந்து விருப்பமா மாறும் அப்படின்னு எந்த நேரத்திலயும் சொல்ல முடியாது. அப்படி நடந்துன்னா உன்னால் தாங்கிக்க முடியுமா அப்படின்னு ஹெல்னா கேட்ட உடனே ஹெல்னா சிந்திக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்க அம்மா மறுபடியும் வெறுப்புக்கும் விருப்பத்துக்கும் ஒரே ஒரு திரை இருக்கு. அந்த திரை எப்ப கிழியணும்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த திரையை கிழிக்காமையும் விடாது. விருப்புங்கிறது சமமானது தான். ஆனா இதோட வேதனை மட்டும் வித்தியாசமானது. அதே மாதிரி வெறுப்புங்கிறது பகைவனுக்கு வேதனை கொடுக்கக்கூடியது. விருப்பங்கிறது வேதனைப்படுறவங்களோட மனதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. வெறுப்புங்கிறது தீ மற்றவங்களை எரிக்க செய்யும். விருப்பங்கிற தீயை தண்ணியை ஊத்தி அணைக்க செய்யும். ஏற்கனவே தீயை ஊட்டிட்ட, நீ ஒரு எச்சரிக்கையா இரு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பாங்க நீ பார்க்கணும்னு ஆசைப்படுற. ஆனா கடைசியில அவங்க ஒருத்தர் விரும்புறத நீ காணக்கூடாது அப்படின்னு எல்லாமா சொன்ன உடனே எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் பற்ற வச்ச இந்த தீயை என் பகைவன் தான் அழிவான். வாழ்நாள் ஃபுல்லா நான் அழிய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த திருமணத்தை நடத்தி வைப்பேன். இதனால வாழ்நாள் முழுவதும் அந்த நந்தினியை என் அடிமையா வச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஹெல்னாவோட அம்மாவும் பாக்குறாங்க. சந்திராவுக்கும் நந்தினிக்கும் உறவு ஏற்படுவது உறுதி. ஆனா மனது ஒன்னா சேர நான் விட மாட்டேன். இந்த விஷயத்துல நான் உறுதியா இருக்கேன் அப்படின்னு ஹெல்னா சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.